மிக ஒரு பழமை வாய்ந்த ஒரு கிராமத்தில் ஒரு மூங்கில் செய்கை செய்வதற்கான ஒரு ஆரம்ப நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பட்டிக்குடியிருப்பு கிராமமானது நான் நினைக்கிறேன் போருக்கு பிறகு 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு மீளக்குடியேறினதுக்கு பிற்பாடு இந்த பிரதேசம் ஒரு மகாவலி எல்வலியத்துக்குள்ளே இந்த பிரதேசம் வருகிறபடியால் இந்த தனிக்கல்லுக்குள் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 250 ஏக்கர் வயல்காணிகை மீளக்குடியேறிய மக்கள் செய்வதிலே பல சிரமங்களை எதிர்நோக்கியிருந்தார்கள். முக்கியமாக மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையும் பாதுகாப்பு தரப்பும் இந்த 250 ஏக்கர் வயல்காணியை பொதுமக்களுக்கு வழங்க முடியாது என்ற ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டிருந்த நேரம் நேரடியாக நான் இந்த விடயத்தில் தலையிட்டு இந்த 250 ஏக்கர் வயல்காணி செய்வதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது முல்லைத்தீவு மாவட்டம் வவுனியா மாவட்டத்தினுடைய ஒரு எல்லைப்புற கிராமத்தில் இந்த பட்டிக்குடியிருப்பு கிராமம் அமைந்திருக்கிறபடியினால் வெளியோயா என்ற ஒரு கிராமத்திலே தற்சமயம் தென்பகுதியிலிருந்து பெருந்தொகையான பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த மக்கள் குடியேற்றம் செய்வது மட்டுமல்லாமல் அந்த வெளியோயாவைச் சேர்ந்த கிராம மக்கள் அனுராதபுரம் மாவட்டத்துக்குள்ளே ஒரு பகுதியும் வவுனியா மாவட்டத்துக்கு ஒரு பகுதியும் முல்லைத்தீவு மாவட்டத்துக்குள்ள ஒரு பகுதியும் அந்த மக்களுடைய நிர்வாக நடவடிக்கைகள் அபிவிருத்தி நடவடிக்கைகள் இருக்கின்றபடியினால் இந்த பிரதேசம் நெடுங்கேணியோடு இந்த வெறியோயாவை சேர்ந்த மக்களையும் அதே மாதிரி கொக்கச்சான்குளம் கிராமத்தை சேர்ந்த மக்களையும் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை நெடுங்கேணி பிரதேச செயலகத்துக்குள்ளே இணைத்து கொண்டு போகிற ஒரு திட்டமும் அரசாங்கத்துக்கு இருக்கிறது. ஆகவே இந்த பிரதேசம் ஒரு பறிபோகிற ஒரு கட்டத்தில் இன்றைக்கு அதுக்கான திரைமறைவில் அதுக்கான வேலையை நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த எல்லைப்புற கிராமத்தில் இந்த நீண்ட காலமாக போருக்கு பிறகு இடம்பெயர்ந்த மக்களுடைய காணிகளை துப்புரவு செய்து அந்த மக்களுடைய காணியில் இந்த மூங்கில் பயிர்ச்செய்கை நடுவதற்கு முன்வந்த திரு ராம் அவர்களுக்கு இந்த கிராமத்தினுடைய மக்களுடைய சார்பில் நாங்கள் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கிறோம்.